எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழும் போது உலகம் அந்த தருணத்தை சந்திக்கும். செல்போன்கள், பாதுகாப்பு கேமராக்கள், சட்ட அமலாக்க உடல் கேமராக்கள், டோர்பெல் கேமராக்கள் மற்றும் பல இந்த மாபெரும் மறைவை வீடியோ பதிவு செய்யும். உலகம் முழுவதும் வைரலாகி வரும் விசித்திரமான, மனதை கவரும் மற்றும் சுவாரஸ்யமான இந்த வீடியோ காட்சிகளை பார்த்து உலகமே கவலையில் ஸ்தம்பித்து போகும். மக்கள் தங்கள் கண்களுக்கு முன்பாக மறைந்து விடுகிறார்கள். இது அனைத்தும் கேமராவில் பதிவாகும். இந்த நிகழ்வு அறிவியல் புனைக்கதை, சதி கோட்பாடு அல்லது ஆதாரமற்ற ஒரு ஊகமாக இருக்காது. கிறிஸ்து தன் ஜனங்களுக்காக திரும்பி வரும்போது அது கண்ணிமைக்கும் நேரத்தில் நடக்கும். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த அவர்கள் மற்றும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் என பில்லியன் கணக்கான மக்கள் இந்த கிரகத்தை விட்டு ஒரு நொடியில் வெளியேறுவார்கள். ஆனால் பில்லியன் கணக்கான மக்கள் பின் தங்கியும் விடுவார்கள். இந்நிகழ்வு பூலோகத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆனால் வானத்தில் பேரானந்த ஆர்ப்பரிப்பு எழும். இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல், பெரும் மறைவு எனப்படுவது. இந்த வரவிருக்கும் நாளை பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை அறிவது இன்றியமையாதது. பூமிக்கான தேவனுடைய தீர்க்க தரிசன நிகழ்ச்சி நிரலில் அடுத்த நிகழ்வு இதுதான். நீங்கள் அதற்கு தயாரா? திருப்புமுனையில் அடுத்து வருவது, நம்மளோட பணியானது அவர் எந்த நேரத்திலையும் வருவார்னு எதிர்பார்க்கறதும், அந்த நேரத்துக்கு முன்னாடி ஏதாவது நடக்குமான்னு தேடாமல் இருந்து அது நடக்குன்ற நிச்சயத்தோட வாழ்வதா இருக்கு. எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழ்றதுக்கு முன்னால எந்த நிகழ்வும் நடக்க வேண்டியதில்லை. அதுக்கு சாட்சி சொல்வீங்களா? திருப்புமுனையில் எந்த நேரத்திலும் என்ற டாக்டர் ஜெரேமியாவின் செய்திக்காக காத்திருங்கள். ராபர்ட் முரே எம்ஷைன் ஒரு புத்திசாலித்தனமான, ரொம்பவும் செல்வாக்கு மிக்க போதகர். அவர் 19வது நூற்றாண்டோட கவிஞர். மேலும் அவர் தன்னோட 30வது பிறந்த நாளைக்கு முன்னாலேயே டைஃபஸ் நோயால இறந்தார். மேலும் அவர் குறுகிய காலமே வாழ்ந்ததால் அவரோட வாழ்க்கை வீணாகிட்டதா பலர் நினைச்சாங்க. இருந்தாலும் கூட அந்த சுருக்கமான வருஷங்கள்ல நம்மில் பெரும்பாலோர் வாழ்நாளில் சாதிக்கிறத விட அதிகமாக சாதிக்க தேவன் அவரை பயன்படுத்தினார். அவர் சுவிசேஷ பிரச்சாரங்களை நடத்தினார். இஸ்ரேலில் இருக்கிற யூதர்களை சந்திக்க ஒரு மிஷினரி ஊழியத்தை அமைச்சாரு. அவர் உண்மையிலேயே ஆண்டவருக்காக அக்னியா ஜொலிச்சாரு. அவர் ஒரு சிறப்புமிக்க கைகடிகாரத்தை அணிஞ்சிருந்தாரு. அதில் அவர் அந்த இரவு வருதுன்ற வார்த்தைகளை பொறிச்சிருந்தாருன்னு எனக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு முறையும் அவர் தன்னோட கைகடிகாரத்தை பார்க்கும்போது தேவனுடைய அன்பை பற்றின செய்தியை இனிமே பரப்ப முடியாத ஒரு காலம் வரப்போகுதுன்னு அவருக்கு நினைவூட்டப்பட்டுச்சு. இந்த நினைவூட்டலானது அவர் வேற விதமாக உழைச்சிருக்கிறத விடவும் கடினமாக உழைக்க செஞ்சது. ஏன்னா எந்த மனிதனும் சுவிசேஷ வேலை செய்ய முடியாத ஒரு காலம் வரப்போகுதுன்றதை அவர் அறிஞ்சிருந்தார். உடனடித்தன்மைன்னு சொல்லப்படுற இந்த நிகழ்வை அவர் நம்பினார். இது எடுத்துக்கொள்ளப்படுதலோடு இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கருத்தை நம்ம மனசில் ஆழமாக ஏற்றுக்கிறது ரொம்பவும் முக்கியமானது. ஏன்னா வேதாகமத்தில் பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற எடுத்துக்கொள்ளப்படுதல் பற்றின முக்கிய போதனைகளில் ஒன்று இந்த சத்தியத்தோட தொடர்பு கொண்டது. ஏதாவது ஒன்று நிகழும்போது அது எந்த நேரத்திலையும் நிகழலாம். எடுத்துக்கொள்ளப்படுதல் எந்த நேரத்திலையும் நிகழக்கூடிய ஒரு உடனடி நிகழ்வாக வேதாகமம் முன்வைக்கிறதுனால இந்த வார்த்தையை நான் முன்னிலைப்படுத்துகிற அந்த கோட்பாடு ஏன் ரொம்பவும் முக்கியமானதுன்னு இது உங்களுக்கு காண்பிக்கும். முதல்ல இந்த உண்மையை அறிமுகப்படுத்துகிற சில பகுதிகளை பற்றி நாம் பேசலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இப்போ அந்த வேத பகுதியில் இருக்கிற 2 செயல் வினை சொற்களை குறிப்பா பாருங்க. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இயேசு பூமியில் இருக்கவில்லை, மாறாக அவர் பரலோகத்திற்கு சென்றார். அந்த வாக்குறுதிகளில் 2வது இன்னும் வர இருக்கு. நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் என்றார். இது நடந்ததுக்கு அப்புறம் நான் திரும்பவும் வருவேன், அது நடந்ததுக்கு அப்புறம் நான் திரும்பவும் வருவேன்னு அவர் சொல்லலை. நான் பரலோகத்துக்கு போகிறேன், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்ய போகிறேன், எதிர்காலத்தில் நான் திரும்பி வருவேன். அது ஒரு உடனடி நிகழ்வாக இருக்கும், ஏன்னா அது எப்போ வேண்டுமானாலும் நிகழலாம்னு சொன்னார். தெசலோனிக்கால இருக்கிற விசுவாசிகளுக்கு
தன்னோட முதல் நிருபத்தை எழுதினப்போ பவுல் இதை வலியுறுத்தினாரு. அவர் எழுதினதை இப்போ கொஞ்சம் கவனமா கேளுங்க. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே, நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சிராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். பவுல் விசுவாசிகளோட பேசுறாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தின பகுதிகளில் இருக்கிற எல்லாமே விசுவாசிகளுக்கு உரையாற்றப்படுது, நம்பாதவர்களுக்கு இல்ல. நான் என்ன சொல்றேன்றத உங்களுக்கு காட்டுறேன். அவர் தெசலோனிக்கேயர்களை சகோதரர்கள்னு விவரிச்சாரு. அப்புறம் அவர் அவங்கள வெளிச்சத்தோட பிள்ளைகள்னு கூப்பிட்டாரு. அதுக்காக தான் அவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள்னு நான் சொல்றேன். அவங்க விழித்திருந்து தெளிந்த புத்தியோடு இருக்கிறது ஏன் முக்கியத்துவம் பெறுது? நித்திய எதிர்காலம்னு கிறிஸ்துவர்களுக்கு ஏற்கனவே முத்திரையிடப்பட்டிருக்கு. அதுக்கான பதில் தேவனுடைய கோபாக்னியோட பிணைக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள் வந்துகிட்டு இருக்கு. தெசலோனிக்கால இருக்கிற விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படுதலின் காரணமா அந்த கோபாக்னியை அனுபவிக்க மாட்டாங்க. ஆனா கிறிஸ்துவுக்காக மக்களை அடையிற சுவிசேஷம் பணியில தங்களையே முதலீடு செய்யும்படி பவுல் அவர்களுக்கு கட்டளையிட்டாரு. ஏன்னா கோபாக்னை நாள் வர்றது தவிர்க்க முடியாதது மட்டும் இல்லை, அது எந்த நேரத்திலையும் நிகழலாம். எடுத்துக்கொள்ளப்படுதலும் இதே மாதிரியானதுதான். நாம இதை தெரிஞ்சுக்கும்படி பவுல் விரும்பினாரு. பேதுருவும் நாம தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாரு. ஆண்டவரும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாரு. இயேசு கிறிஸ்து திரும்பி வராரு. அது உடனடி தன்மை கொண்டது. மேலும் அவர் தெசலோனிக்கேயர்களை கவனிச்சு நிதானமா இருக்கும்படி அறிவுறுத்துறாரு. திருச்சபை கோபாக்னியை கடந்து போக போறதுன்றது நம்பத்தகாதது. ஆனா நாம எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு தயாரா இருக்கணும். கடைசியா வேதத்துல இயேசுவின் கடைசி வார்த்தைகள் வெளிப்படுத்துதல் 22:20 இருக்கு. அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நினைவிருக்கா? மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு இயேசு சொன்னாரு. விசுவாசிகளா நாம வாழ வேண்டிய மனநிலை அது. அவர் சீக்கிரம் வர்றதா நம்ம கிட்ட சொன்னாரு. அப்படின்னா தாமதிக்காமல் சீக்கிரம். இந்த செய்தியை நான் தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ என்னோட சர்ச் உறுப்பினர் ஒருத்தர் என்கிட்ட ஒரு அட்டையை கொடுத்தாரு. அதில் நான் ஒரு அடையாளத்தை தேடலை, நான் ரட்சகரை தேடுகிறேன்னு எழுதப்பட்டிருந்தது. அவர் எந்த நேரத்திலையும் வரக்கூடுன்றதுனால அந்த மனநிலையோட தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதை புரிஞ்சிக்க உதவுற சில வார்த்தைகள் இதுதான். இது 1 இல்லைனா 2 இல்லை 3 பகுதிகளோட கலவை மாத்திரம் இல்லை. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வேதாகமத்தை திறந்து இயேசுவோட வருகையை பற்றி வாசிக்கும் போது இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்பிக்கிற காரியங்களை நீங்கள் கவனிக்காம இருக்க முடியாது. முதல்ல லூக்கா 21:28 உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்னு சொல்றாரு. அது என்ன சொல்லுது? எந்த நேரத்திலும் நிகழலாம்னு சொல்லுது. ரோமர் 8:23 புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நாம் உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கிறோம், தத்தெடுப்புக்காக காத்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:7 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். மேலும் இந்த மாதிரி 20 வசனங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா நான் வாசிக்கிறேன். அது எல்லாம் என்ன சொல்லுது? இயேசு திரும்பி வர்றாருன்னு சொல்லுது. அவர் எந்த நேரத்திலையும் வருவார்னு எதிர்பார்க்கறதும், அந்த நேரத்திற்கு முன்னால ஏதாவது நடக்குமான்னு தேடாமல் இருப்பதும், அது அறிவிப்பின்றி நடக்கலான்றதையும் அறிவதே நமது பணியா இருக்கு. எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழத்துக்கு முன்னால எதுவும் நடக்க வேண்டியதில்லை. ஆமென்னு சொல்வீங்களா? இப்போ கர்த்தர் திரும்பி வர நாள் பற்றி குறிப்பிட்ட தகவலை வேதாகமும் நமக்கு தரல. இயேசு எப்போ திரும்பி வருவாருன்னு எங்களுக்கு தெரியும்னு சில பேர் சொன்னாங்கன்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்டேருந்து ஓடிடுங்க, வேகமாக ஓடி போயிடுங்க. ஏன்னா அவங்க உங்ககிட்ட உண்மையை சொல்லலை. ஒருவரும் அறிய மாட்டார்னு வேதாகமம் சொல்லுது. தேவ தூதர்களுக்கு கூட தெரியாது. இயேசு பூமியில் இருந்தப்போ அவருக்கு அதை பற்றி தெரியாதுன்னு வேதாகமம் சொல்லுது. அதனால இயேசு இந்த பூமியில் இருந்தப்போ அவருக்கு தெரியாத ஒன்று நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவும் ஒரு தவறான நபர். உங்கள் பேச்சை யாரும் கேட்காதபடி நீங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். சரிதானே? புனித அகஸ்டின் சொன்னாரு, கடைசி நாள் மறைக்கப்பட்டுள்ளது, அதனால ஒவ்வொரு நாளும் கருதப்பட வேண்டும். அவர் வரும் நாள் சரியாக தெரிந்தால் நாம் என்ன செய்வோம் என்று எனக்கு தெரியும். கடைசி வாரம் வரை நாம் பாவம் செய்து விட்டு பின்னர் எல்லாவற்றையும் சரி செய்ய முயற்சிப்போம். என்னோட இளம பருவத்தில் ஒரு முறை என்னோட பெற்றோர் என்னை தனியாக விட்டுட்டு போனது நினைவிருக்கு. யாரும் இல்லாமல் தனியானால வீட்டில் இருக்க முடியும்னு அவங்க முதல் முறையாக என்ன நம்பினாங்க. அன்னைக்குன்னு பார்த்து என்னோட நண்பர் ஒருத்தரும் என்னோட தங்கி இருந்தார். அந்த நாள் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நாங்களே சமைச்சோம். எங்களோட சமையலறையில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரத்தையும் அழுக்காக்கணும். அது எல்லாத்தையும் கிச்சன் சிங்கில் போட்டுட்டோம். பாத்திரம் எதையும் கழுவல. டிஷ்வாஷர் பிரபலமாகிறதுக்கு முன்னால் இது நடந்தது. அப்புறம் என்னோட பெற்றோர் திரும்பி வரப்போகிறாங்கன்ற நேரத்தை தெரிஞ்சுக்கிட்ட நாங்கள் சிங்கில் இருந்த பாத்திரங்களெல்லாம் கழுவ ஆரம்பித்தோம். அவங்க எந்த நேரத்துலையும் வரலாம், அதுக்குள்ளே நாங்கள் தயாராகிடுவோம்னு நினச்சோம். நாட்காட்டியில் தேதி இருந்தால் அதை தான் நாம் செய்வோம். நாட்களோட வெளிச்சத்தில் வாழாமல் தேதியோட வெளிச்சத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். உடனடித்தன்மையோட அழகு என்னென்னா, அது இந்த நாளாக இருக்கலான்னு ஒவ்வொரு நாளும் வாழறதே நம்மளோட பெரிய சவாலாக இருக்குது. நீங்கள் அதை செய்யும்போது அது உங்களோட கண்ணோட்டத்தை பற்றின எல்லாத்தையுமே மாற்றிடும். இதை வலியுறுத்துகிற பிரதிபெயர்களை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன்.
வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது, ஒவ்வொரு எழுத்தும் முக்கியமானது. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு தலைப்பும் முக்கியமானதுன்னு வேதாகமம் சொல்லுது. வேதாகமத்திலையும் வேதாகமத்தோட கடிதங்களையும் இருக்கிற ரொம்ப எளிமையான விஷயங்கள்லையும் கூட ஆவிக்குரிய பொக்கிஷம் நிறைஞ்சிருக்கு. உதாரணமா 1 தெசலோனிக்கேயர் 4:15 அப்புறம் 17 நான் இந்த வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். நான் ஒரு வார்த்தையை வலியுறுத்த போகிறேன், அதை கவனமாக கவனிங்க. கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். வலியுறுத்தப்பட்ட வார்த்தை இங்கே எது? நாமும். இப்போ அது ஏன் முக்கியமானதா இருக்கு? ஏன்னா பவுல் தனக்கு இப்படி நடக்கலான்னு இதை பற்றி பேசுறாரு. அவர் சாராம்சத்தில் சொல்றது என்னன்னா, எடுத்துக்கொள்ளப்படுதல் எந்த நேரத்திலையும் நிகழலான்னு நமக்கு தெரியும், அது நமக்கும் நடக்கும்ன்றத நம்ம நம்புறோன்றாரு. திருச்சபைக்காக கர்த்தர் வரத அப்போஸ்தலரான பவுல் விவரிச்சப்போ அவரு தனிப்பட்ட பிரதிப்பெயர்களை பயன்படுத்தினாரு. அதுல எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள தானும் இருக்கக்கூடும்னு அவர் தெளிவா நம்பினாருன்றதையும் காட்டுது. புதிய ஏற்பாட்டில் எல்லா வழிகள்லையும் பவுல் உடனடித்தன்மை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தினாரு. அவரும் அதுல ஒருத்தரா இருக்க முடியும்னு நம்பினாரு. அப்படின்னா அது வேறு விஷயம். கடந்த காலம் முழுதையும் பாருங்கள்னு நீங்க சொன்னீங்கன்னா நாம அதை பத்தி அப்புறம் பேசுவோம். ஆனா கிறிஸ்துவின் வருகையோட உடனடித்தன்மையை பவுல் நம்பினாருன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். அது எந்த நேரத்திலையும் வரலான்னு அவர் நம்பினாரு. இயேசு திரும்பி வரப்போறாருன்னு நான் நம்புறேன். அவர் திரும்பி வரும்போது நான் இன்னும் இங்க உயிரோட இருப்பேன். அதை நம்ம எல்லாருமே நம்பணும். நாம இளைஞராக இருந்தாலும் சரி, வயசானவராக இருந்தாலும் சரி, அவரோட வருகையை நாம எதிர்பார்க்கணும். தன்னோட வாழ்நாளில் கிறிஸ்து திரும்பி வருவாருன்னு பவுல் நம்பினாரு. அது நடக்கும்னு அவர் எதிர்பார்த்தாரு. முதல் நூற்றாண்டுல இயேசு எடுத்துக்கொள்ளப்படுதல தொடங்கலன்றது முக்கியம் இல்லை. கிறிஸ்து எந்த நேரத்திலையும் திரும்பி வரக்கூடுன்றத பவுல் அறிஞ்ச மாதிரி நாமளும் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அவர் திரும்பி வர்றதன் உடனடித்தன்மையை நம்ம வாழ்க்கையோட ஒரு குறிப்பிட்ட வழியில நாம வாழறதுக்கு அது தூண்டும். அடுத்தவங்களுக்கு முன்மாதிரியா இருக்க அது நமக்கு உதவும். நீங்க உங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாலே இயேசு திரும்பவும் வரப்போறாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு ராத்திரி தொலைபேசியில பிஸியா இருப்பீங்க. நீங்க உண்மையிலேயே அப்படி இருப்பீங்கன்னு நான் பந்தயம் கட்டுறேன். நீங்க முன்கூட்டியே சீக்கிரமா வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் சரி செய்ய முயற்சிப்பீங்க. அவர் நாளைக்கு திரும்பி வருவார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு நீங்க என்ன செய்வீங்க? சரி, உடனடித்தன்மை அப்படி வாழும்படி உங்களுக்கு கற்பிக்குது. நீங்களும் அப்படி வாழறதுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசு எந்த நேரத்திலும் திரும்பி வரலான்ற நோக்கத்தோட வாழ கற்றுக் கொடுங்கள். டாக்டர் எட் ஹைன்சன் கிறிஸ்து எந்த நேரத்திலையும் வரக்கூடுன்ற தன்னோட நம்பிக்கையை பாதுகாத்து வந்த இன்னொரு சகாப்தத்தில் வாழ்ந்த சிறந்த போதகரோட கதையை இங்க சொல்றாரு. மேலும் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கை தழுவாதவங்க அவர் விரும்பின ஒரு சிறப்பு கீர்த்தனையை பாட முடியாதுன்னு அந்த மனிதர் பரிந்துரைத்தார். உங்களில் சிலருக்கு இந்த பழைய பாடல் ஞாபகம் இருக்கும். இது இப்படி சொல்லுது: மகிழ்ச்சியான நாள், மகிழ்ச்சியான நாள், இயேசு இன்று வரக்கூடும். நீங்க வருகையை நம்பலன்னா அந்த பாடலோட வரிகளை மாத்தி இப்படியா பாடணும்: சோகமான நாள், சோகமான நாள், இயேசு இன்னைக்கு வரக்கூடாது. நான் ஒவ்வொரு நாளும் வாழ்வேன், கவலையோட இருப்பேன், மிருகத்தையும் கள்ள தீர்க்கதரிசியையும் நான் சீக்கிரமாவே பார்ப்பேன். இல்ல, அவர் சொல்றது அது இல்ல. இயேசு எந்த நேரத்திலும் திரும்பி வரக்கூடும்னு அவர் சொல்றாரு. இந்த நாளா அது இருக்கலாம். அவர் வருகை ஒரு மகிழ்ச்சியான நாள். நீங்க தயாரா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன். அதனால் அவர் எந்த நேரத்திலே வரப்போறாருன்னு சொல்ற இந்த பகுதிகளை நம்மளால பார்க்க முடியுது. நாம் என்ற வார்த்தையை கையாளும் சில பிரதிப்பெயர்களை அது நமக்கு கற்பிக்கிறது. மூன்றாவதா அதை விளக்குற சில ஓமைகள் இருக்கு. மத்தேயு 24 இயேசு சில கதைகளை நமக்கு சொல்றாரு. இயேசுவையும் ஓமைகளையும் நீங்க நேசிக்கிறீங்க இல்லையா? இயேசு கதைகளை ஆரம்பித்து சொன்னவர். இயேசு முக்கியமான ஒன்றை கற்பிக்க விரும்பும் போதெல்லாம் அவர் ஒரு ஓமையை சொல்வார். சரி, அவர் கிறிஸ்துவோட சமீபத்தை பற்றின சில கதைகளை சொன்னார். நான் உங்களுக்கு அந்த கதைகளை நினைவூட்டுறேன். அதையெல்லாம் படிக்க நமக்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த ஒவ்வொரு ஓமையோட முடிவிலையும் அவர் ரொம்பவும் வல்லமை வாய்ந்த கருத்தை முன் வச்சார். அவர் சொன்ன முதல் கதை எதிர்பாராத திருடனை பற்றினது. எஜமானன் கவனிக்காததால் வீட்டை உடைத்த ஒரு திருடனை பற்றின கதை தான் இது. இயேசு சொல்ற கருத்து இதுதான். வீட்டோட எஜமானர் கவனிச்சிருந்தா அவர் திருட்டு நடக்காம தடுத்திருப்பாரு. ஆனா திருட்டு எப்போ நடக்கும்னு எஜமானருக்கு தெரியாததுனால அவரோட வீட்டில் எதிர்பாராத விதமா கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. இப்போ இயேசு இந்த கதையை எப்படி முடிக்கிறாருன்றத பாருங்க. அவர் சொன்னது இதுதான். அதோட அர்த்தம் இதுதான்: நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். ஒரு திருடன் உங்களுக்கு லெட்டர் அனுப்புறதில்ல, வியாழன் ராத்திரி உங்க வீட்டில் கொள்ளையடிக்க போற தயாரா இருங்கன்னு சொல்றதில்ல. அவன் சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு வரமாட்டான். திருடன் எதிர்பாராமல் வருகிறான்னு வேதாகமம் சொல்லுது. அப்புறம் அவர் 2வது கதையை சொல்றாரு. இந்த கதை 2 வேலைக்காரர்களை பத்தினது. இது ரொம்ப சிக்கலான கதை, ஆனா அதே முக்கியத்துவத்தோட இருக்கக்கூடியது. ஒரே எஜமான் கிட்ட வேலை செஞ்ச 2 வேலைக்காரர்களை பத்தி அவர் பேசுறாரு. அந்த ஊழியர்கள் ஒருத்தர் உண்மையுள்ளவர், மற்றவர் விசுவாசமற்றவர். அந்த 2 பேரோட எஜமானர் வேற ஊர்ல வாழ்ந்துட்டு வந்தாரு. எல்லா பொறுப்பையும் அவங்க கிட்ட விட்டுட்டாரு. அதனால நல்ல வேலைக்காரன் தன்னோட எஜமானுக்கு உண்மையா சேவை செஞ்சு
எஜமானோட வீட்டிற்கு உணவை வழங்குறான். கெட்ட வேலைக்காரன் தன்னோட எஜமானன் வர்றதை தாமதப்படுத்துறாருன்னு தனக்குத்தானே நம்பிக்கிட்டு இருந்தான். அதனால் அவன் குடிச்சிட்டு அவனோட நண்பர்கள் சிலரை அடிக்கிறான். மேலும் எஜமானர் திரும்பி வந்தப்போ 2 வேலைக்காரர்களும் செஞ்ச வேலையை அவர் கவனிக்கிறாரு. நல்லவனுக்கு பதவி உயர்வு கிடைச்சது, கெட்ட வேலைக்காரனுக்கு என்ன நடந்ததுன்றதை நீங்க அறிய விரும்ப மாட்டீங்க. இந்த கதையில எஜமானர் திரும்பி வர்றதுக்கு நாம எப்பவும் தயாரா இருக்கணும்னு இயேசு சொல்றாரு. அப்புறம் அடுத்த கதை புத்தி இருக்கிற அப்புறம் புத்தியற்ற கன்னிகளை பத்தினது. இது கொஞ்சம் நீளமானது, அப்புறம் கொஞ்சம் சிக்கலானது. 10 கன்னிகள்ல 5 பேர் புத்தியற்றவர்கள், 5 பேர் புத்தி உள்ளவங்க. நடுராத்திரியில மணமகன் அணிவகுப்போட எதிர்பாராத விதமா வந்தப்போ புத்தி இல்லாத கன்னிகைகளோட விளக்குகளுக்கு எண்ணெய் இல்லை. அவங்க எண்ணெய் வாங்கிட்டு வரதுக்குள்ள காலம் கடந்துருச்சு. அவங்க திருமணத்துல பங்கு கொள்ளாதபடி வெளியே நிறுத்தப்பட்டாங்க. புத்தியுள்ள கன்னிகள் திருமணத்துல பங்கு பெற்றார்கள். இது எப்போ நடக்கும்னு எந்த குழுவுக்கும் தெரியாது. அவங்களுக்கு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லை. ஆனா உண்மை என்னன்னா, காலத்தை பார்க்காம ஒரு கூட்ட கன்னிகள் தயாரா இருந்தாங்க, இன்னொரு கூட்டம் தயாரா இல்லை. இந்த ஓமையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னு இயேசு விரும்புறாரு? அவர் அடுத்து சொன்ன வார்த்தைகள் இதோ இருக்கு. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். லூக்கா புத்தகத்தில் இதே மாதிரியான இன்னொரு சூழல்ல இயேசு இதே மாதிரியான அப்புறம் வல்லமை வாய்ந்த ஒரு காரியத்தை சொன்னார். அவர் சொன்னார், எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அவரை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு திரும்பி வராரு. அதுக்காக நாம எப்பவும் தயாரா இருக்கணும். அதுதான் இயேசு சொன்ன ஊமைகள், கதைகள். அதனால அதை சொல்ற பகுதிகள் நம்ம கிட்ட இருக்கு. அதை விளக்குற பிரதிப்பெயர்கள் நம்ம கிட்ட இருக்கு. அதை கற்பிக்கிற ஊமைகளும் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ அது சம்பந்தப்பட்ட கொள்கையை கவனியுங்க. நீங்க எடுத்துக்கொள்ளப்படுதலோட முழு அம்சத்தையும் பார்க்கும்போது இது உண்மையில ஒரு முக்கியமான கொள்கையா இருக்கு. கிறிஸ்துவோட வருகையின் உடனடித்தன்மை எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தின ஒரு தற்செயலான உண்மை மாத்திரம் இல்ல. நீங்க இதை நம்பாம இருக்கலாம், ஆனா நீங்க இறையியலாளராக இருந்தீங்கன்னா நம்புவீங்க. முக்கிய புத்தகங்கள் அப்புறம் கையெழுத்து பிரதிகள் எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஒன்று கிறிஸ்துவோட வருகையின் உடனடித்தன்மையை பறைசாற்றுது, இல்லைன்னா அதை எதிர்க்குது. எளிமையா சொல்லணும்னா, இயேசு எந்த நேரத்திலையும் வரலான்னு, அவர் வர்றதுக்கு முன்னால எதுவும் நடக்க தேவையில்லைன்னு வேதாகமம் கற்பித்தால், வேதாகமம் உடனடி நிலையை கற்பித்தால், எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏற்படுறதுக்கு முன்னால திருச்சபையானது உபத்திரவ காலத்தை கடந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தவறானதுன்றதை நாம் அறிகிறோம். அது நடைபெறதுக்கு முன்னால ஏதாவது நடக்கணும்னா அது உடனடி நிகழ்வா இருக்க முடியாது. எடுத்துக்கொள்ளப்படுதல் உடனடியானது. அது நிகழ்றதுக்கு முன்னால எந்த நிகழ்வும் நடக்கணும்னு கட்டாயம் இல்லை. நீங்க எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்னால உபத்திரவத்தின் வழியா போக போறீங்கன்னு நம்பினா அவர் திரும்பி வர்றதுக்கான உடனடித்தன்மையை நீங்க நம்ப முடியாது. ஏன்னா எதுவும் நிகழ வேண்டிய கட்டாயம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனாலதான் இது ரொம்பவே முக்கியமானது. உபத்திரவம் நடக்க போகுது, ஆனா நம்ம பார்த்த மாதிரி திருச்சபை உபத்திரவத்தின் வழியா போக போறதில்ல. ரொம்பவே முக்கியமான ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன். வேதாகமத்தில் ரொம்பவும் ஒழுங்கமைக்கப்பட்ட புத்தகங்களில் ஒன்று வெளிப்படுத்துதல் புத்தகம். புத்தகத்திற்கான வரையறையை இயேசு கொடுத்தாரு. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று சொன்னார். இப்போ இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வெளிப்படுத்துதல் புத்தகத்துல சபைன்ற வார்த்தை முதல் 3 அதிகாரங்கள்ல 19 முறை காணப்படுது. நீங்க 4வது அதிகாரத்துக்கு வரும்போது நீங்க 4லிருந்து 18 வரைக்கும் போனீங்கன்னா அது ஒரு முறை கூட காணப்படலை. ஏன் தெரியுமா? ஏன்னா திருச்சபை அங்க இல்லை. அவங்க பரலோகத்தில் இருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இயேசு திரும்பவும் அதிகாரம் 19ல பூமியில இருக்கிற விஷயங்களை தீர்க்க வரும்போது அவர் தன்னோட திருச்சபையை கொண்டு வராரு. அவங்க எப்படி அங்க வந்தாங்க? அவங்க ஆரம்பத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, சரியா? அதனால நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க வேதாகமத்தை வாசிச்சு நீங்களும் நானும் இந்த குறிப்பிட்ட பகுதியை தியானிக்கும் போது என்ன நடக்கும்னா, நீங்க நம்புற விஷயங்களின் மேல உங்களுக்கு ஒரு உறுதி ஏற்படும். வேதாகமத்தை வாசிச்சு அது என்ன சொல்லுதுன்றதை கண்டறிவதற்கு வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், கவனிங்க. நான் உபத்திரவ காலத்தை சந்திக்க போறேன்னு என்னை நம்ப வைக்க யாராலையுமே முடியாது. அது நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது வேதாகமத்தில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும். இப்போ தலைப்பை விட்டு கடந்து போறதுக்கு முன்னால நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோன்றதை உறுதிப்படுத்த விரும்புறேன். நாம இப்ப பாடுகளை சந்திக்க போறது இல்லைன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை. கிறிஸ்து இயேசுல தேவ பக்தியோட வாழற எல்லாருமே பாடுகளை சந்திப்பார்கள்ன்ற தகவல்கள் வேதாகமத்தில் நிறைஞ்சு காணப்படுது. அது நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம பாடுகளை அனுபவிப்போம். நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஆனா அதெல்லாம் உபத்திரவங்கள்ல இருந்து முற்றிலும் மாறுபட்டது. இந்த உலகத்துல நம்ம பாடுகளை அனுபவிக்கிறோம், ஆனா உபத்திரவன்றது தேவ கோபாக்கினி பூமிக்கு கடந்து வரதா இருக்கு.
இப்போ தேவ கோபாக்கினை தன்னோட ஜனங்களின் மேல் கடந்து வரும்ன்றது முற்றிலும் அர்த்தமற்ற ஒரு விவாதமாக இருக்கு. அது தேவனுடைய திட்டம் இல்லை. தேவன் நமக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. இதோ அவர் திரும்பி வர்றதுக்கு முன்னால எந்த நிகழ்வும் நடக்க வேண்டியதில்லை. அவர் எந்த நேரத்திலையும் வரலாம். நாம உபத்திரவத்தின் வழியா செல்லாமல் ஆண்டவரோடு இருக்கும்படி செல்ல போகிறோம். ஆமேன். அதனால அதை புரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியம். அது ரொம்பவும் முக்கியமானது. ஏன்னா அது நம்ம நினைக்கிற விதத்தை முற்றிலுமாக மாற்றுது. எந்த நேரத்துலையும் அவர் திரும்பி வருவார்னு நம்ம உண்மையிலேயே நம்பினா நாம் எப்படி இருக்கணுன்றதை விவரிக்கிற 4 வார்த்தைகளை உங்களுக்கு முன்னால் வைக்க போகிறேன். நம்ம எப்படி வாழணும்? முதலாவதாக இருக்கிற ஒன்று, இது ஆறுதல்ன்ற வார்த்தை. பவுல் இந்த அறிவுரையோடு எடுத்துக்கொள்ளப்படுதல் பற்றின தன்னோட போதனையை முடிச்சாரு. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரையொருவர் தேற்றுங்கள். ஆறுதல்ன்ற வார்த்தை ஊக்குவித்தல்ன்ற மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வார்த்தையாகும். தெசலோனிக்கேயர்களுக்கு நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கப்படாதீர்கள்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுதல் பற்றின சத்தியத்தை பவுல் அவங்களுக்கு தெரிவிச்சாரு. தெசலோனிக்கேயர்களுக்கும் நமக்குமான செய்தி இதுதான். நீங்கள் ஒரு குடும்பத்தாரை இழந்து அவங்க கிறிஸ்துவராக இருந்தா அவங்க பரலோகத்தில் இருக்காங்க. நீங்கள் துக்கப்படுவீங்க. ஆனால் நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல நீங்கள் துக்கப்பட மாட்டீங்க. நீங்கள் விரும்புகிற ஒருத்தர் இறந்துட்டா நீங்கள் அழுதீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்துவர் இல்லைன்னு யாரும் உங்களுக்கு சொல்ல விடாதீங்க. அது ஒரு முட்டாள்தனம். நாம் மறைவின் நிமித்தம் வேதனைப்பட மாட்டோம், துக்கப்பட மாட்டோம்னு வேதாகமம் சொல்லலை. அஞ்ஞானிகளை போல நம்ம துக்கப்படுறதில்ல. இயேசு எந்த நேரத்திலையும் திரும்பி வர முடியும்னும் நீங்கள் அவரோட செல்ல போறீங்கன்னும் எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்மைன்னும் உயிர்த்தெழுதல் உண்மைன்னும் நீங்கள் நம்புனா அந்த வார்த்தைகளால் ஒருத்தரை ஊக்கப்படுத்துங்கன்னு வேதாகமம் சொல்லுது. இது சுவாரஸ்யமானதுன்னு உங்களுக்கு தெரியும். மக்கள் அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இதுவரைக்கும் கல்லறைகளுக்கு போய் தங்களோட அன்புக்குரியவங்களை அடக்கம் செஞ்சுட்டு இந்த வார்த்தைகளை வாசிச்சுட்டு வராங்க. இயேசு திரும்பி வரப்போறாரு. அவர் வரப்போறாரு. உயிர்த்தெழுதல் நடக்க போகுது. இந்த வார்த்தைகளை சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் தேற்றி வராங்க. தேவன் அதை செய்வார்னு நம்ம அறிஞ்சிருக்கோம். அவர் நம்ம எல்லாரையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. ஆமேன். அதனால நாம நம்பணும். இயேசு திரும்பி வராருன்னு நாம நம்பினா அதை நாம எதிர்பார்க்கணும். நாம ஒன்று உருவாக்கணும். அதுதான் இந்த செய்தியோட முழு சாராம்சம். அவர் எந்த நேரத்திலையும் வருவார்னு நாம் நம்பணும். அவர் நம்ம வாழ்நாளில் வரமாட்டாருன்ற மாதிரி நாம் நடந்துக்க கூடாது. அவர் திரும்பி வர்றதை பற்றின எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கணுன்றது உடனடி தன்மைக்கு கிட்டத்தட்ட தேவைப்படுது. சிறந்த ஆங்கில போதகர் சார்ல்ஸ் ஹேடன் ஸ்பர்ஜன் ஆண்டவர் எந்த நேரத்திலையும் வரக்கூடுன்னு நம்பினார். மேலும் தொடர்ச்சியான எதிர்பார்ப்பு மனப்பான்மையை நாம வளர்த்துக்கணும்னு அவர் தன்னோட மக்களை திரும்ப வலியுறுத்தினார். இதோ அவரோட பிரசங்கம். அவரை மாதிரி முடியாது, இருந்தாலும் நான் முயற்சி செய்கிறேன். ஓ என்னோட சகோதரா, கிறிஸ்து வரப்போகும் காலை போல ஒவ்வொரு காலையிலும் எழுந்திருக்க முயற்சி செய்வோம். இரவில் நாம் உறங்க செல்லும் போது ஒருவேளை அவருடைய வருகையை அறிவிக்கும் வெள்ளி எக்காலங்களின் ஒளியால் நான் விழித்திருப்பேன்ற எண்ணத்தோடு படுத்துக் கொள்வோம். மேலும் அவர் வருகையை அறிவிக்கிற எக்கால முழக்கத்தோடு நான் எழுவேன். சூரியன் உதிக்கும் முன் ஆண்டவர் வந்துவிட்டார் என்ற பெரும் ஆரவார சத்தத்தினால் கனவு கலைந்து நான் எழுந்திருப்பேன். நல்ல ஒரு ஆய்வு, என்ன ஒரு ஊக்கம், என்ன ஒரு கடிவாளம். இந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு தூண்டுதலாக இருக்கும். இது உங்க வாழ்நாள் முழுக்க வழிகாட்டியா எடுத்துக்கங்க. உங்க செயல்ல இயேசு திரும்பி வரப்போறாருன்ற எண்ணத்தை வச்சு செயல்படுங்க. நீங்க எதை செஞ்சாலும் இயேசு அங்க வருவார்ன்ற எண்ணத்தோட செய்யுங்க. உங்க செயல்பாடுகள் எதிர்மறையா இல்லாதபடிக்கு ஆண்டவரை பின்பற்றுங்கள். அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இயேசு திரும்பி வருவார்ன்ற எதிர்பார்ப்போட எப்படி வாழறதுன்னு கத்துக்கிறது தான். எடுத்துக்கொள்ளப்படுதல் வெறும் ஒரு உபதேசன்ற எண்ணத்தை நாம் கலைத்து போட வேண்டும். அது நம்மளோட நம்பிக்கைகளில் ஒரு பங்குன்னும் திருச்சபையோட அறிக்கைன்னு சொல்லி நாம கடந்து போயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை எப்படி எதிர்பார்ப்பது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை தரக்கூடிய சுகபோகங்களை கிறிஸ்தவர்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது இயேசுவோட வருகையின் மீது இருக்கிற தங்களோட கண்களை அதிலிருந்து எடுத்து விடுவார்கள். கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவிக்கிற பல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. நீங்க அந்த நாடுகளுக்கு போறீங்கன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் இயேசு திரும்பி வரதை பற்றி பேசுகிறாங்க. டாக்டர் க்ரூடம் இயேசுவோட 2வது வருகையை பார்க்கறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் அவரோட வருகைக்காக தயாராகிற பணியில் தீவிரமாக ஈடுபடணுன்ற யோசனையை நமக்கு சொல்கிறாரு. அதை நம்ம பின்பற்றணும். ஆறுதல், எதிர்பார்ப்பு, பிரதிஷ்டை. பல புது ஏற்பாட்டு பகுதிகள் கர்த்தர் திரும்பி வரதை பயன்படுத்தி அவருக்காக நாம் செய்கிற ஊழியத்தை அதிகரிக்கணும்னு நம்மளை ஊக்குவிக்குது. நான் உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை தரேன். இதோ 1 யோவான் 3:2 அப்புறம் 3. நாம் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோன்ற வெளிச்சத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்.
இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இயேசு திரும்பி வர்றாருன்னு நீங்க உண்மையிலேயே நம்பினா நீங்க முன்னால இருந்ததை விட எப்பவும் தயாரா இருக்கணும். உங்களுக்கு தெரியும், சுத்திகரிப்புன்றது ஒரே நேரத்தில் நடக்கும் ஒன்று அல்ல. ஒரு நொடியில தெய்வ பக்தி கொண்டவர் ஆயிட மாட்டீங்க. ஆனா காலப்போக்கில் அவர் யாருன்றதையும் அவரை திரும்ப பார்க்கும்போது நீங்க என்னவா இருக்க போறீங்கன்றதையும் நீங்க சிந்திக்கும் போது உங்க வாழ்க்கையில ஏற்படுற மாற்றங்களை நீங்க கவனிக்கணும். ஒரு காலத்துல உங்களோட வாழ்க்கையின் ஒரு பகுதியா இருந்த விஷயங்கள் செதில்கள் மாதிரி வீழ்ச்சி அடையுது. நீங்க வேற விதமா வாழறீங்க. இயேசுவை பின்பற்றுபவர்களாகிய நமது வாழ்க்கை அவர் திரும்பி வருவதற்கு மேலும் மேலும் ஆயத்தமாவதற்கான தொடர்ச்சியான பயணமாயிருக்கு. அப்புறம் கடைசியா நாம நம்மளோட சொந்த இதயங்களை சோதிச்சு பார்க்கணும். நாம இந்த நாட்கள்ல அதை அதிகமா செய்யறதில்ல, அதுக்கான நேரத்தை ஒதுக்குறதும் இல்லை. நான் வளர்ந்துகிட்டு வரும்போது எங்களோட திருச்சபையில ராபோஜனம் எடுக்கிற வழக்கம் இருந்தது. அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்கிற இடைவேளையில நேரம் எடுத்து தங்களை தாங்களே ஆராய்ந்து கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க. அதை பத்தி உங்க யாருக்காவது நினைவு இருக்கா? இப்போ அவசரமா செஞ்சிடுறோம். 10 நிமிஷங்கள்ல ராபோஜனம் முடிவடையுது. இதுல ஏதோ தவறு இருக்குன்னு நான் சொல்லல. அந்த பழக்கம் இன்னைக்கு இல்லைன்னா கூட நாம தனிப்பட்ட முறையில நேரம் ஒதுக்கி நம்மை நாமே சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு திரும்பி வர்றதுக்கு இந்த தருணத்தை தேர்ந்தெடுத்தாருன்னு வச்சுப்போம். நீங்க தயாராயிருப்பீங்களா? அவர் விரைவில் வருவார்னு எச்சரிக்கிறாரு. அந்த தருணம் வரும்போது உங்களுக்கு தயார் செஞ்சுக்க நேரம் இருக்காது. அதனால நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இதுதான்: நான் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேனா? அவ்விசுவாசியா இதை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை எளிய ஆர்வத்தினால இதை கேட்கலாம். இயேசு கிறிஸ்துவ உங்க ஆண்டவரை நீங்க ஒருபோதும் அங்கீகரிக்கலன்னா இன்னைக்கு அதை செய்வீங்கன்னு நான் நம்புறேன். தைவானை சேர்ந்த மக்கள் உடனடி கோட்பாட்டை புரிஞ்சுக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? அவங்க உண்மையிலேயே நம்புறாங்க. 70 வருஷங்களுக்கும் மேலா தைவான் சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தலின் கீழே இருக்கு. உக்ரைன் மீதான ரஷ்யாவோட சமீபத்திய ஆக்கிரமிப்புக்கு அப்புறம் அந்த அச்சுறுத்தல் தீவிரமடைஞ்சிருக்கு. அதை சீனா தாக்குமான்றது கேள்வி இல்லை, எப்போன்றது தான் கேள்வி. தைவான் எந்த நேரத்திலையும் மோதலுக்கு தயாரா இருக்கணும்னு அவங்களோட பாதுகாப்பு அமைச்சர் சொல்றாரு. தைவான் ராணுவம் 24 மணி நேரத்துக்குள்ள 2 லட்சம் பேரை திரட்ட திறன் கொண்ட நாடுன்னு குறிப்பிடுறாரு. இயேசுவை பின்பற்றுபவர்களாக நம்ம செய்ய வேண்டிய ஆயத்தம் அதுதான். நம்ம தயாரா இருக்கணும். நாம ஒரு படையெடுப்போட உச்சத்துல இருக்கோம். ஒரு விரோதியா இல்லை, ஆனா ஒரு நண்பரா கடந்து வருவாரு. இயேசு கிறிஸ்து நண்பரா வருவாரு. நாமளும் தயாரா இருக்கணும். ஆமேன். நீங்க தயாரா இருக்கீங்கன்னு நம்புறேன். உங்க சொந்த இருதயத்தை ஆராய இந்த சத்தியம் தர எண்ணங்களை கொண்டு நீங்க சோதிச்சு அறிஞ்சிக்கங்க. நீங்க ஒரு கிறிஸ்தவராக இல்லைனா உடனடியா நீங்க ஒரு கிறிஸ்தவராகணும். இதை சிந்திக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்குன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இன்றே ரட்சிப்பின் நாள் என்ற சத்தியத்தால் வேதாகமம் நிரம்பி இருக்கு. நீங்க ஒரு கிறிஸ்தவரா இருந்து நீங்க கிறிஸ்துவத்துல நிலைச்சிருக்கலன்னா அதை செய்யறத தயவு செஞ்சு நிறுத்திக்கங்க. உங்க ரட்சகனான ஆண்டவர் சிலுவையில் உங்களுக்காக மரித்த ஆண்டவர் உங்களுக்கு முன்னால எந்த நேரத்திலையும் தோன்றலான்றதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் வரும்போது நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். இதுக்கு நீங்க ஒரு சிறந்த சாட்சியை அளிக்கணும். ஆமென், ஆமென். திருப்புமுனை நிகழ்ச்சியில இன்னைக்கான செய்தியை பார்த்ததுக்காக நன்றி. நாம தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு அதிகமா தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமா நம்மளுடைய அன்பான தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கூடையும் தனிப்பட்ட உறவை வச்சிருக்க விரும்புறாரு. நீங்க அவரோட அந்த உறவை தொடங்க விரும்பினா முதல் படியா உங்களோட பாவத்திற்காக மனம் திரும்பி உங்க ஆண்டவராகவும் ரட்சகராகவும் இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில அழைக்கணும். தேவன் இலவசமா கொடுக்கிற ரட்சிப்பை ஏத்துக்கிறதுக்கு நீங்க அந்த முடிவை எடுத்த உடனே கிறிஸ்துவில் ஒரு புதிய படைப்பா கர்த்தருக்குள் உங்களோட வாழ்க்கை பயணம் தொடங்கும். இன்னைக்கு இந்த விசுவாசப்படியை நீங்க எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஒரு நம்பகமான ஊழியம் இல்லைன்னா உங்களோட உள்ளூர் தேவாலயத்தை தொடர்பு கொண்டு உங்களோட முடிவை பத்தி அவங்களுக்கு தெரியப்படுத்தவும் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். அதனால உங்களோட புதிய விசுவாசத்துல நீங்க தொடர்ந்து வளரலாம். நீங்க தேவனோடு வாழ்வில் நடக்க தொடங்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த முறை உங்களை நான் திருப்புமுனை நிகழ்ச்சியில ஆவலோட சந்திக்கிறதுக்காக காத்திருக்கேன்.